வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரூஸ்லி உலக தற்காப்பு கலைஞர்களின் குருவாக திகழ்கிறவர். ஆனால் இவருக்கு ஒரு குரு இருந்திருக்காரு. ஆமாம், அவர் பெயர் இப் மேன். இந்த உலக புகழ்பெற்ற ப்ரூஸ்லி 1940 நவம்பர் 27 அமெரிக்காவில் பிறக்கிறாரு. பிறந்து சில நாட்கள்லேயே அவருடைய அப்பா அம்மா அவங்களுடைய சொந்த ஊரான ஹாங்காங்குக்கு அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. ப்ரூஸ்லியோட முதல் வெற்றியை பற்றி சொல்லியே ஆகணும். ப்ரூஸ்லி சிறு வயதிலிருந்தே மிக சுறுசுறுப்பாக சுட்டித்தனமாக இருந்திருக்காரு. ஒழுங்காக படிப்பு வரல, ஸ்கூல்லையும் மற்ற பசங்கள்கிட்ட சண்டை போட்டு அடிச்சிருவாராம். டீச்சர்ஸ்லாம், நீ இவ்வளவு சேட்டை பண்ணுற, சண்டை போடுறல, ஸ்கூல்ஸ் லெவலில் பாக்ஸிங் காம்படிஷன் வருது, நீ திறமை இருந்தால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவர் நிறைய மாஸ்டர்ஸ்ட்டை பேசிக் கும்ஃபுவும் பாக்ஸிங்கும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அதில் மிக முக்கியமான ப்ரூஸ்லியை கடைசி வரை வடிவமைச்ச குருனா இப் மேன் என்பவர். சரி, இப்படி வெறும் பேசிக் நாலேஜோட பாக்ஸிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பசங்களையா எல்லாரையும் ஜெயிச்சு ஃபைனலில் அந்த பாக்ஸிங் கப்பை 3 வருஷமாக ஜெயிச்சு கையில் வச்சுருக்க பையனையும் அடித்து ஜெயிச்சிடுறாரு. இதான் இவருடைய முதல் வெற்றி. அப்புறம் ப்ரூஸ்லியோட அப்பா அம்மாவால் அவருடைய சேட்டை தாங்க முடியாமல், நீ ஹாங்காங்கில் இருந்தால் உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உருப்படாமல் போயிடுவ, அமெரிக்காவுக்கு போய் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கன்னு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு வந்த இவர் தான் கற்றுக்கிட்ட கும்ஃபு கலையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீடையும் பவரையும் பார்த்து படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்படி படத்தில் நடித்து மட்டும் இவர் ஃபேமஸ் ஆகலை, 7 உலக சாதனைகள் செஞ்சுருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். ப்ரூஸ்லினாலே நம்ம நினைவுக்கு வர்றது நின்சாக். இதால் 1600 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரே நபர். இவரை தவிர வேறு யாராலையும் இவ்வளவு ஃபோர்ஸை கிரியேட் பண்ண முடியாது. 350 பவுண்ட்ஸ் கொண்ட பஞ்சிங் பவர். இந்த அளவுக்கு பஞ்சிங் பவர் கொண்ட இன்னொரு நபர் பாக்ஸர் முகமது அலி. ப்ரூஸ்லியோட எல்லா உலக சாதனைகள்லையும் ப்ரூஸ்லிக்கு இணையாக யாருமே இருந்ததில்லை. ஆனால் இந்த உலக சாதனையில் ப்ரூஸ்லிக்கு இணையாக ஒருத்தர் இருந்தார்னா அது ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர் முகமது அலி தான். ப்ரூஸ்லியோட ஸ்டைல் பிடிக்காத ஆள் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அந்த ப்ரூஸ்லி முகமது அலியோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட ஒரு தடவையாவது சண்டை போடணும்னு ப்ரூஸ்லியே சொல்லியிருக்காரு. ஆனால் அது நடக்கலை. அடுத்ததாக 3வது 45 கிலோகிராம் மணல் முடைய, அதாவது பாக்ஸிங் பண்ணுவாங்கள்ல அந்த மணல் முடைய சைடு கிக் அடித்து கிழிச்ச ஒரே மனிதர். அடுத்து 4வது உலக சாதனை 1 இன்ச் பஞ்ச், அதாவது ஆஃப் நட்டாக இருக்கக்கூடிய மனிதருக்கு இவர் கைக்கும் வெறும் 1 இன்ச்சு தான் தூரம் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் ஆப்போசிட்டில் நிற்கிற மனிதரை ஒரே ஒரு பஞ்சில் கிட்டத்தட்ட 6 மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசியிருக்காரு. அடுத்ததாக 5வது இந்த புஷ்அப் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதாவது தண்டால் எடுக்கிறது. அந்த புஷ்அப் எடுக்க ஆரம்பித்தார்னா 1 செகண்ட் கூட சிறிதளவும் சோர்வில்லாமல் 1500 புஷ்அப் எடுப்பார். ஒரு கையில் 400 புஷ்அப் தொடர்ந்து எடுப்பார். 2 விரல்களை தரையில் ஊண்டி மட்டும் 200 புஷ்அப் எடுப்பார். ஒரு விரல் புரட்சின்னு இப்போ நாம் எல்லாரும் சொல்கிறோம்ல, அப்படி ஒரு விரல் உண்மையான புரட்சி இது. ஒரு விரலை மட்டும் பயன்படுத்தி 100 புஷ்அப் எடுப்பார். இந்த ஒரு விரல் புரட்சியை இதுவரைக்கும் யாரும் பீட் பண்ணலை, இனிமேலும் யாரும் பீட் பண்ண முடியுமான்னு தெரியலை. அடுத்தது 6வது, ஒரு வினாடியில் 6 கிக் அடிக்கிற அளவுக்கு திறமையும் ஸ்பீடும் கொண்டவர் ப்ரூஸ்லி. ஒரு வினாடியில் 6 கிக், என்ன ஸ்பீடு பார்த்தீங்களா? இந்த ஸ்பீடு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதரை இந்த கிக்கால் 20 மீட்டர் வரைய தூக்கி வீசக்கூடிய வலிமையும் கொண்டவர். அடுத்தது 7வது, ஸ்ட்ரைட் கிக்கில் 135 கிலோகிராம் கொண்ட மணல் முடைய ஒரு கிக்கில் 5 மீட்டர் தூரத்துக்கு பறக்க வைத்தவர். இப்படிப்பட்ட ஸ்பீடும் பவரும் கொண்டவர் எப்படி 32 வயசில் இறந்து போனாருங்கிற கேள்வி நமக்கெல்லாம் வருதில்ல. ஆனால் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுது. காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, அதாவது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இதனால் இருக்கலாம், அதனால் இருக்கலான்னு பல சந்தேக காரணங்கள் சொல்லப்படுது. அதில் ஒரு சில முக்கிய காரணங்களை பார்க்கலாம். ஆனால் இவை எல்லாமே சந்தேகிக்கிற காரணங்கள் தான், உறுதித்தன்மை வாய்ந்தவை இல்லை. சரி, அந்த சந்தேகிக்கிற காரணங்களை பார்ப்போம். ப்ரூஸ்லியோட மனைவியே விஷம் கொடுத்து கொன்று விட்டார்னும் சொல்கிறாங்க. அந்த விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு அவர் 3 நாட்கள் உயிரோடு இருந்திருக்கார். அவ்வளவு எதிர்ப்பு சக்தி அவர் உடம்பில் இருந்திருக்கு. அப்புறம் அளவுக்கு அதிகமான மது உட்கொள்ளும் பழக்கம் இருந்ததால் இறந்துட்டார்னும் சொல்லப்படுது. அப்புறம் அதிக ஸ்ட்ரெஸ் இருந்ததால் அதன் காரணமாக அடிக்கடி தூக்க மாத்திரை
பயன்படுத்தியதாலையும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற காரணம் இதன் பிறகு நான் சொல்ல போகிற அறிக்கையோடையும் ஒத்துப்போகுது. அது என்னன்னா, அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதும். இவருடைய டயட் பிளானே லிக்யூடு ஃபுட் தான். அதாவது பழங்களில் செய்யப்பட்ட ஜூஸ். அது மட்டுமல்ல, முட்டை, பீஃப், பால் இவை அனைத்தையும் மிக்சியில் போட்டு அதையும் ஜூஸ் ஆக்கி தான் குடிச்சிருக்காரு. இப்படி அதிக தண்ணீர் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டதால் அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்போ சமீப காலத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்று, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர்களும் உடல்கூறு விஞ்ஞானிகளும் சேர்ந்து 2 வருடங்கள் ஆய்வு செய்து அதில் சொல்லப்பட்ட ரிப்போர்ட்டும் புரூஸ்லி அவர்கள் கிட்னி பாதிக்கப்பட்டு இறந்திருக்கலாம்னு தான் சொல்லப்படுது. புரூஸ்லியை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு புரூஸ்லியோட இந்த வார்த்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புரூஸ்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், தண்ணி போல இரு நண்பான்னு. அதாவது தண்ணீரை ஒரு டம்ளரில் ஊற்றுனா டம்ளர் ஷேப்புக்கு மாறிடும், பாட்டிலில் ஊற்றுனா பாட்டில் ஷேப்புக்கு மாறிடும், குடத்தில் ஊற்றுனா குடத்து ஷேப்புக்கு மாறிடும். அப்படி நாமும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும்னு பி வாட்டர் மை ஃப்ரெண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்டவருக்கு தண்ணியாலேயே உயிர் பறிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் சொல்லுவாங்களோ, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு. சரி, புரூஸ்லி இறந்தாரா, கொல்லப்பட்டாரா?